ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் செட்டில்மெண்ட் ஆகணும் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டைப் பண்ணது தான், டிபி நம்பர் எடுத்தது தான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். புதுசாக டைப் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுது, அதனால தான் நான் ஏற்கனவே டைப் பண்ண டிபி நம்பர் எடுத்ததை உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ஆவணத்தின் தன்மையில் ஏற்பாடு இல்லை செட்டில்மெண்ட் ஆகணும்னு செலக்ட் பண்ணிடணும். இதுக்கு வந்து பத்திரம் இருக்குது, அதனால் முந்தைய ஆவணத்தை கிளிக் செய்து அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்துடுறேன். ஏற்பாடு எழுதி வைப்பவர் ஒரு ஆள் தான். குணசேகர். இது வந்து எடிட் பண்ண முடியாது, உறவு முறையெல்லாம் சேர்த்துட்டேன், அதனால் எடிட் பண்ணி காமிக்க முடியாது. நான் சாட்சியை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். எந்தெந்த பாக்ஸில் எதெல்லாம் ஃபில் பண்ணணும். எல்லாம் சேம் தான். பேர், அப்பா பேர், வயசு, ஆதார் எண், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் தான். செட்டில்மெண்ட்டுக்கு 2 பேருக்குமே, எழுதி வைப்பவருக்கும் எழுதி பெறுபவருக்கும் ஃபோன் நம்பர் போடணும். எழுதி வைப்பவர் 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஆளுக்கு இல்லை அவங்களுக்கு யார் விருப்பமோ தாக்கல் செய்பவர் யாரை போடணுமோ அவங்களுடைய ஒரு ஆளுக்கு மட்டும் ஃபோன் நம்பர் போட்டால் போதும். எழுதி பெறுபவரும் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு போட்டால் போதும் ஃபோன் நம்பர். பிரதிநிதி வந்து 18 வயசு கம்மியாக இருந்தால் தான் நம்ம கார்டியன் போடுவோம், அதனால் பிரதிநிதி இதில் தேவையில்லை. அடுத்து சாட்சிக்கு வந்துடுறேன். சாட்சியை எடிட் பண்ணி எந்தெந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும்னு காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் 2 சாட்சி அவசியம் போடணும், அது எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் புதுசாக இருக்கவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். எந்த பத்திரமாக இருந்தாலும் சாட்சி 2 சாட்சி போட்டாகணும். இந்த எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு திரு பெயர் நடராஜன் போட்டாச்சு, தாப்பே செலக்ட் பண்ணிவிட்டு ராமசாமி அப்பா பெயர் போட்டாச்சு, வயசு, ஆதார் எண், இந்த ப்ளூ டிக் ஆதார் எண்ணை அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து அட்ரெஸ்ஸு, பின்கோடு. சாட்சிக்கு ஃபோன் நம்பர் தேவையில்லை, அதனால் நான் போடலை. அதுக்கடுத்து 2வது சாட்சிக்கும் அதே சேம் தான். ஃபஸ்ட்டு மேலே சாட்சி வகைப்பாடு அதை கிளிக் பண்ணிக்கணும். ப்ளூ டிக் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாருக்கும் பொதுவாக தான் இது. எழுதி பெறுபவர், எழுதி வைப்பவர், விற்பனை செய்பவர், வாங்குபவர், எல்லாருக்கும் சாட்சி, எல்லாருக்கும் இதே சேம் பாக்ஸ் தான். பேர், அப்பா பேர், வயசு, ஆதார் எண், அட்ரெஸ், எல்லாருக்கும் சேம் தான். சாட்சி முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது உறவு முறை. ஏற்கனவே சேர்த்ததை எடிட் பண்ணி காமிக்கிறேன். குணசேகர் எழுதி வைப்பவர், எழுதி பெறுபவர் நீலாவதி, அவங்க மனைவி. யாருக்கு? மனைவிக்கு. அதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும், மனைவி. இதில் வந்து விவசாய நிலம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து போகணும். சொத்து விவர வகைப்பாட்டில் அலுவலகம் செலக்ட் பண்ணிடணும், பதிவு கிராமம் செலக்ட் பண்ணிடணும். நம்ம வந்து முந்தைய ஆவண இணைப்பு செய்கன்னு கொடுத்து போட்டதால் பட்டா எண் பக்கத்தில் ரெட் கலர் ஸ்டார் இல்லை. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், அவசியம் இல்லை. இருக்குது, அதனால் நான் போட்டு அடுத்து வந்துட்டேன். மேலே அளவுகளின் அலகு ஹெக்டரும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏக்கரும் வரும். அதுக்கடுத்து நத்தமாக ஊரகமாக செலக்ட் பண்ணிவிட்டு புல எண்ணுக்கு வந்துடணும். நடுவில் பிரிபட பாக சொத்துன்னு ஒன்று இருக்குது, அது வந்து சொத்து பொதுவில் இருக்குது. இப்போ 4 பேருக்கு பொதுவில் இருக்குது, அதில் ஒரு ஆள் மட்டும் செட்டில்மெண்ட் செய்கிறாங்கன்னா அதில் வந்து 4ல் ஒரு பாகம் செலக்ட் பண்ணி அடிக்கணும். அதை நான் வேறு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன், இதில் குழப்ப வேண்டாம். இதுக்கு சக்கப்பந்தி இல்லை, அதனால் 0 போட்டிருக்கேன். சொத்து விவர குறிப்பு, எந்த மாவட்டம், எந்த ஊர், சர்வே எண் எவ்வளோ, அதில் எவ்வளோ எழுதி கொடுக்குறாங்க, அதை போட்டுட்டு அடுத்து வந்துடலாம். ரெண்டாவது 2 ஐட்டம் இருக்குது, அதனால் 2வது எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ரெண்டாவது ஐட்டத்துலேயும் அதே சேம் தான். கிராமம், பட்டா எண் இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்து வந்துடலாம். சர்வே எண், உட்பிரிவு நஞ்சையா புஞ்சையா செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து மொத்தம் எவ்வளோ, அதில் எவ்வளோ செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறாங்க, அதோட மதிப்பு போட்டுட்டு சேர்க்கன்னு கொடுத்துடணும். அடுத்து வந்துடலாம். சக்குப்பந்தி எதுவும் இல்லை, அதனால் 0 போட்டிருக்கு. சொத்து எல்லாம் எவ்வளோ, சர்வேன்னு எவ்வளோ, இதில் எவ்வளோ கொடுக்குறாங்க எல்லாம் இங்கே டைப் பண்ணிக்கணும். கையால் தான் டைப் பண்ணணும். இதுக்கு தமிழ் டைப்ரைட்டிங் கண்டிப்பாக தெரியணும். சொத்து வர வேணும்ல, நம்மளுக்கு எதுவும் இல்லை, கிணறு, மின் மோட்டர், பம்பு செட்லாம். அதனால் அடுத்து வந்துடுறேன். ஃபாஸ்ட்டாக போகிறேன்ட்டு இப்போ மறுபடியும் அதை எடிட் பண்ணுறேன். சொத்தின் அழகு, பிரிவடை பாக சொத்து, நத்தமா ஊரகமா, தனி புலையனா, இணைப்பு புலையனா. இணைப்பு புலையன் 2 நம்பரில் வர்றதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன். பொதுவில் பிரிவடை பாக சொத்து எப்படி அடிக்கணும், தனி புலையன், இணைப்பு புலையன். அந்த இணைப்பு புலையன் எப்படி அடிக்கணும்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். மொத்தம் எவ்வளோ சதுர மீட்ரு, கொடுக்கறது எவ்வளோன்னு போட்டு மதிப்பு போட்டுட்டு அடுத்து வந்துட்டேன். சக்குப்பந்தி தான் 0, எதுவும் இல்லை. நமக்கு கிராமம், சர்வேன்னு எவ்வளோ, கிணறு, மின் மோட்டார் இருந்தால் அதை செலக்ட் பண்ணி மதிப்பு போடணும். இல்லை, அடுத்து வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்துடலாம். எழுதி பெறுபவர் நீலாவதி, சொத்துவர் அட்டவணை 1. அனைத்தும் செலக்ட் பண்ணால் 2மே வந்துடும். 2 சொத்தும் ஏற்பாடு எழுதி பெறுபவருக்கு தான். அதுதான் அது சொத்து விவரணையாக்கம். இது நம்ம ஏற்கனவே டைப் பண்ணதெல்லாம் எங்கள் பேர் வந்துடும். அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்துடலாம். இங்கே நம்ம போட்ட சந்தை மதிப்பு, கணினி மதிப்பு எல்லாம் சமமாக இருக்குது. ஃபீஸு, ஸ்டாம்ப் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, சப்டிவிஷன் எல்லாம் ஓகே. வரி வாகனத்திற்கான சுருக்கத்தை மேம்படுத்துக. ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள்.